HbA1c. Definition of HbA1c. HbA1c refers to glycated hemoglobin A1c, which identifies average plasma glucose concentration. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டு பார்க்குற ஒரு பிளட் டெஸ்ட். இது உங்களுடைய பிளட்டை ஃபாஸ்டிங்கில் எடுத்து செக் பண்ணுவாங்க. இது செக் பண்ணுறது மூலிமா ஹீமோகுளோபினில் இருக்க குளுக்கோஸ் லெவலை கண்டுபிடிக்கிறது. பிளாஸ்மா ஹீமோகுளோபின் லெவலை பார்க்குறது. இது ஹீமோகுளோபினில் இருக்க சுகர் லெவலை பார்க்குறது. இங்கே ஆவரேஜ் பிளாஸ்மா குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. இந்த டெஸ்ட்டு வந்து எதுக்காக நம்ம சுகர் பேஷண்ட் எடுக்கிறாங்கன்னா, 3 மாதத்துலேருந்து இந்த 2 மாதம் 3 மாதம் இந்த கேப்பில் அந்த பேஷண்ட்டு எவ்வளோ இது சுகர் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க, எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சுகர் லெவலை அப்படின்னு பார்க்குற ஒரு பிளட் டெஸ்ட் தான் HbA1cன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இதில் வர வேல்யூ வச்சு டாக்டர்ஸ் பேஷண்ட்டுக்கு டேப்லெட் கொடுக்கலாமா இல்லாட்டா அவங்களுக்கு இன்சுலின் கொடுக்கலாமான்றது இந்த வேல்யூ வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவல், இன்னொன்று RBS ரேண்டம் குளுக்கோஸ் லெவல். இது இந்த 2 டெஸ்ட்டும் இந்த HbA1c இந்த 3 வேல்யூயும் பார்த்து தான் டயபெட்டிக்ஸ் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இது இன்சுலின் எந்த ரேஞ்சுக்கு ஏற்றலாம் குறைக்கலாம், டேப்லெட்டு இது டோஸு மாற்றலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது இந்த டெஸ்ட்டுங்களை வச்சு தான் பண்ணுவாங்க. இது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு HbA1cன்னு சொல்லுவாங்க. HbA1c சுகர் ஸ்கேல். இது வேல்யூ மெஷர்மெண்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, அந்த க்ரீனில் காமிச்சிருக்காங்கல்ல அது வந்து நார்மல் பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. நார்மல் வேல்யூ நார்மல்னால் 6.5 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது கொஞ்சம் இது மாடரேட் வேல்யூன்னு பார்த்தோன்னா 6.5 to 9 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போகுதுன்னா சுகரோட வேல்யூ டேஞ்சர். அவங்க இது கண்டிப்பாக இன்சுலின் தான் எடுத்தாகணும். நம்ம 7 to 9 வரைக்கும் தான் டேப்லெட்டே போதும் பேஷண்ட்டுக்கு. அதிகபட்சம் டேப்லெட் தேவைப்படாது. எப்போயாவது தேவைப்படுற டைமில் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். HbA1c ரெஃபர்ஸ் டு கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. HbA1c கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் கூட இது நம்ம சொல்லலாம் பொதுவாக அதுமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, புரோட்டீன் மாதிரியான ஒரு ஹீமோகுளோபின் இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே புரோட்டீன் மாதிரியான இருக்க ஒரு ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய்ட்டு பாடியில் உள்ள எல்லா செல்லுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அதோடய வேலை. அதுமாரி ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும்போது இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுங்கன்னா, அது கூட ஜாயின் ஆகிக்குது. அந்த பிளட்டில் வந்து ஜாயின் ஆகிட்டு ஒவ்வொரு பிளட் செல்ஸுக்கும் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் அந்த குளுக்கோஸு அந்த ஹீமோகுளோபின் கூட ஜாயின் ஆகிற ஒரு ப்ராசஸ் பேர் தான் கிளைகேட்டட் அப்படின்னு சொல்கிறது. கிளைகேட்டட் ஹீமோகுளோபின். ஹலோ, HbA1c இண்டிகேட்டர் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஸ்கேல். இதில் கிரீனில் கொடுத்துருக்கிறதுலாம் நார்மல் வேல்யூ, எல்லோவில் கொடுத்துருக்கிறது வந்து மாட்ரேட் வேல்யூ, ரெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து டேஞ்சரஸ் வேல்யூ. இதோட வேல்யூ அதிகமாகி போகும்போது டேஞ்சர் தான் நமக்கு. இது வந்து மில்லிமோல் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க குளுக்கோஸோட வேல்யூ. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது mg/dL தான் யூஸ் பண்ணுவோம். HbA1c டெஸ்ட்டு ஸ்கோர். இதில் வந்து 3 ஸ்டேஜாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட், குட், புவர் அப்படின்ட்டு HbA1c ஸ்கோரு போர்டில் இருக்கும்.
நீங்கள் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் குட்டு, எக்ஸலண்ட்டு, புவர்ன்றதை நம்ம இது மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம வழக்கமாக போயிட்டு லேபில் டெஸ்ட் எடுத்தோன்னா இப்படி தான் நமக்கு வந்து ரிப்போர்ட் கிடைக்கும். 4, 5, 6, 7, 8 அப்படி அந்த இது அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க பர்சன்டேஜாக, இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு. உங்களுக்கு 4%லேருந்து 6%க்குள்ளே இருந்தால் எக்ஸலண்ட், நீங்கள் சுகர் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக உங்களுக்கு இது டேப்லெட்டு பார்ப்போம், டேப்லெட் கூட எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. அந்த இதில் வந்தால் உங்களுக்கு சுகர் இது நார்மல் பர்சன் எப்படி இருக்காங்களோ அந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். 7லேருந்து 8க்குள்ளே வந்தால் குட். இதில் நம்ம டேப்லெட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதிக இன்சுலின் எடுக்க வேண்டிய இது அவசரம் கிடையாது. 9லேருந்து அபோவ் 9க்கு மேலே அபோவ் வந்தால் வேறு வழியே கிடையாது, இன்சுலின் தான் எடுத்தாகணும். அது புவர் கண்டிஷன் உங்களுக்கு. இது மீல் பிளட் mg/dL. இந்த இது எக்ஸலண்ட்னா எந்த இது வந்து எதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணோம் சுகருடைய வேல்யூ அப்படின்னா 15 115 105 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். கீழே இது 15ன்றது வந்துலாம் ரொம்ப டேஞ்சரஸ் ரேஞ்சு. சுகர் பேஷண்ட்டுக்கு அதெல்லாம் அவ்வளோலாம் போகக்கூடாது. சுகர் பேஷண்ட்டு நார்மலாக மெயின்டைன் பண்ண வேண்டியது 110லேருந்து 140க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். அது கீழே குறைக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் சுகர் பேஷண்ட்டுக்கு. ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு 50 கீழே போச்சுன்னா அவங்களுக்கு கோமாவுக்கு போக ஆரம்பிப்பாங்க. என்னென்னா அவங்க மயக்கம் போட்டுருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா 50 கீழே போகுதுன்னா சுகரோடைய வேல்யூ. இதில் இது 50ன்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ரேஞ்சு தான். 80லேருந்து 110க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒரு நார்மல் பர்சனுடைய இதுதான் பார்க்கலாம். இதில் இந்த சார்ட்டில் அப்படி கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண அவசரம் கிடையாது. நெக்ஸ்ட்டு குட் கண்டிஷன் பார்த்தோன்னா இது சுகர் பேஷண்ட் மெயின்டைன் பண்ணுற ரேஞ்ச் தான். இது கூட 150லேருந்து 180க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். இந்த குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி தான் சுகர் பேஷண்ட்டோட இது. எக்ஸலண்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நார்மல் பர்சனுடைய இது வேல்யூஸ். அதெல்லாம் நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த ரேஞ்சுக்கெலாம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு போர்ஸ் கண்டிஷனில் பார்த்தா எவ்வளோன்னா 215 215 மேலே இருக்குது சுகரு அப்படின்னா அது கொஞ்சம் இது அதிகமான வேல்யூ. அது அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இன்சுலின் தான் போட்டாகணும். பக்கத்தில் குளுக்கோஸ் மில்லிமோலில் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்னா 2.6லேருந்து 6.3 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸலண்ட்ன்றது மில்லிமோல் பர் லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. குட் கண்டிஷன் பார்த்தா 8.2லேருந்து 10.0 வரைக்கும் இருக்குது வேல்யூ. புவர்னு பார்த்தோன்னா 11.9லேருந்து அபோவ் அதிகபட்சமாக இருக்கிற வேல்யூ தான் அபோவ்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்சை நம்ம அதிகபட்சம் ஃபாலோ பண்ண மாட்டோம். நமக்கு ஃபஸ்ட்டில் காமிச்சிருக்காங்களே டெஸ்ட் ஸ்கோர்னு அப்படின்ட்டு HbA1c, அதுதான் நமக்கு வந்து லேப்லேருந்து கிடைக்கிற வேல்யூவாக இருக்கும். அது லேப்லேருந்து கிடைக்கிற வேல்யூ இருந்தாலும் நமக்கு பிளட் குளுக்கோஸ்னு பார்த்தோன்னா இங்கே செகண்டாக கொடுத்துருக்க மீன் பிளட் mg/dL வேல்யூ தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். குளுக்கோஸோட வேல்யூ இப்படி தான் சொல்லுவாங்க அதிகபட்சம். மில்லிமோல்லாம் அதிகம் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை இப்போலாம். HbA1c இது லெவல் பார்த்தோன்னா நார்மல் பேஷண்ட்டுக்கு லெஸ் தென் எவ்வளோ இருக்குன்னா 5.7 வரைக்கும் கீழே இருக்கலாம். இந்த 5.7க்கு மேலே இருந்ததுன்னா
இவங்களுக்கு சுகர் வேறு ஸ்டார்ட் ஆகும் நார்மல் பேஷண்ட்டுக்கு. அதே இப்போ தான் சுகரு வந்திருக்கு அவங்களுக்கு, ஏன் சுகரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ நார்மல் வேல்யூ 5.7 to 6.5 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் அவங்க HbA1c லெவலில். டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தோன்னா அதிகபட்சமான வேல்யூ பார்த்தோன்னா 6.5 தான். 6.5 மேலே மெயின்டைன் பண்ணக்கூடாது சுகர் பேஷண்ட்டு HbA1c லெவலில். அதுக்கு மேலே இது பண்ணால் அன்கண்ட்ரோலில் போய்டும். அது இந்த பக்கம் மில்லிமோலில் கொடுத்துருக்காங்க. நார்மல் பேஷண்ட்டுக்கு லெஸ் தென் 39, ப்ரீ டயபெட்டிக்ஸ் பார்த்தோன்னா 39 to 47 கொடுத்துருக்காங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மோர் தென் 48 வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். அது மேலே போச்சுன்னா அன்கண்ட்ரோல்டு தான். Co-presented by